guys, welcome back to another AF gaming video. AF Fireboys gaming video. Name மாத்திட்டோம். நீங்க என்ன எங்கயோ பாத்திருப்பீங்க. இவனை எங்கயோ பாத்திருப்பீங்க. guys, இன்னைக்கு நாங்க வந்து கிரிக்கெட் டோர்னமென்ட் ஃபன்னியா நாங்க ஆட போறோம். ஆமா, நான் யூடியூப் சேனலுக்குள்ள போலாம். ஆமா. நான் வந்து CSK டீம், நீ RCB, நீ MI. ஓகே. நாங்க இப்போ CSK டீம் இப்போ யார் இப்போ வந்து நம்ம இது போட்டு யாருக்கு யாருக்குனா RCB க்கு சாபத்திரிச்சு போட்டுக்கலாம். நான் வந்தாச்சு நாங்க ஃபர்ஸ்ட் RCB க்கு MI க்கு மேட்ச் गाइस. மேட்ச் சோ கௌதம் வந்து இப்போ அம்பையரா கௌதம் இருக்க போறாரு. வாங்க நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள போலாம். இல்ல நான் சிக்கல நீ தான் MI. ஓகே பாராயணன் போடுறாங்க गाइस. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. So, okay guys, இப்போ RCB டீம் டாஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன எடுத்துருக்கீங்க? பேட்டிங் எடுத்துருக்காங்க. அண்ட் இங்க இப்போ MI பவுலிங் போட போறாங்க. RCB காண்டி விளையாட போறது உங்கள் அன்பு. ஆமா. அண்ட் இங்க யார் வந்திருக்கா? MI காண்டி விளையாட போற கார்த்திக். ஓகே, இப்போ நம்ம உனக்கு வந்து லைன் வந்து எதுனா இது வந்து இந்த லைன் தான். இந்த லைன் தான். ஒரு டவுட், வைடு 3 வைடு தொடர்ந்தா போட்டனா நீ அவுட். அதான் தெரியாது. இது வைடு தம்பி. இந்த வைடு பேட் அலோவ் பண்ணிச்சியா? ஒன் நவுடி தலபதி எல எங்க நீ எடுக்க போடு. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு கார்த்திக். அடிங்க போடு பால் போடு. நீங்க இப்போ ஒரு ரன் ஓடி இருக்காங்க. RCB தானே? RCB ஒரு ரன் ஓடி இருக்காங்க. அண்ட் வைட் போட்டுக்காரு ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் பால் திருப்பி செகண்ட் பால் ரீ போடலாம். செகண்ட் பால் ரீ சைக்கிள் பண்ணு. சரி ஓகே சி பண்ணுங்க. ஓலே அங்க ஐயா கௌதம் நீங்க இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் நல்ல மேட்ச் கொடுத்துட்டு தேர்ட் பால் ஒன் நிமிட் தம்பி. கேமரா என்ன பார்த்தா வச்சிருக்கா? கேமரால பாப்போம் வா. நான் ரீச் வச்சிட்டேன் ஆல்ரெடி. சவுண்ட் தான் கேட்சி. ஏலே பேட் கீழ படுச்சல. அப்படியே இப்போ கேமரால பாரு மாட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம கேமரால ரிவ்யூ பார்த்தாச்சு. அதுல வந்து நாட் அவுட்ல வந்திருக்கு. சோ தலபாதி கச்சேரி தலபாதி ஒழுங்கா பாருடா. நான் போடல. தலபாதி பூஸ்ட் தலபாதி போடுறோம் நம்மளா. ஆஹா அடிச்சிருக்காருங்க. தூரத்துக்கு போயிருக்கு. சிக்ஸா இல்ல போல போலால். அது மரம்ல ஆமாங்க சிக்ஸ். நீங்க இப்போ 6 பேருக்கு RCB இப்போ 7 ரன்ஸ் RCB அடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. திருப்பி 6 அடிச்சு 13 ரன் அடிச்சு. பேக் டு பேக் 6 அடிச்சு 13 ரன் அடிச்சிருக்காங்க RCB. ரொம்ப பெரிய ஓவரா இருக்கலாம். 10 ஓவர் மேட்ச் அது. ஆமா. ஆஹா 4 ஆமாங்க 4 பேருக்கு. அண்ட் இங்க இப்போ வந்து 17 ரன் அடிச்சிருக்காங்க RCB டீம். RCB காண்டி விளையாடுறோம் அவ்வளோதான். ஆனா இவன் பஞ்சாப் கிங்ஸ் ஃபேன்ஸ் இவன் வச்சோண்டி 17 கேஷ் பால் அடிச்சு பிச்சைக்கலாம். எப்படி போகும் गाइस RCB தான். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போடா ஏய் இங்க போடு. லோகி கைஸ் ரெண்டாவது டொக் வச்சிருக்காங்க. 2 டொக் வச்சிருக்காங்க.
பால் போடுறாங்க இப்போ ரன் உண்டா பேக்ல டிப்பு போயிருக்கு गाइस யாரு ஏட்டல் கேடா ஃபன்னா பேசுவோம் யாரு ஏட்டல் பேச விடாது போய் ஸ்பாம் கால்ஸ் வருமா செகண்ட் ஒன் நீதாங்க போடல நீ மட்டும் தான் ஃபுல்லா போடுப்பா என்ன சிஎஸ்கே ஓகே இப்போ 17 ரன் அடிச்சிருக்கீங்க இப்போ ஓவரில் லாஸ்ட் 3 பாலும் தொக்க வச்சிருக்காங்க 3 பால் ஆமாம் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காருங்க வீட்டுக்குள்ள போய்ட்டோம் ஃபுல்லா வெளியே தான் பட்டு சவுத்துல படிச்சு போறா 4 சவுத்துல போய் டைரக்டா படிச்சு மார்க் போடு 4 இல்ல ஓடணும் ஆயல 1 ரன் அதுக்குள்ள அப்ப எத்தனை ரன் 8 ரன்னா அவ 18 ஏல பவுலருக்கு ஒரு கேமரா வை ஐயா உன் செல்லுதால பவுலருக்கு ஒரு கேமரா வைக்கணும் எஸ்ரா நோ பால் போட யாரு பாக்கா அங்க இருக்கு எடுத்துக்கோ போறேன் இரு 6 12 16 ரன் கௌதம் 17 18 இப்போ விராட் கோலி ஜெர்சி நம்பர் गाइस நம்ம 18 ரன் அடிச்சிருக்கோம் விராட் கோலிக்காக ஆர்சிபி கௌதம் என்ன இல்ல வேண்டாம டைம் ஆகுது வை வீடியோ கேமரா இல்ல நீ ஒரு கேமரா கையில வச்சுக்கோ நல்லா இருக்கும் அவன் கேமரா மொபைல் நல்லா இருக்கும் என்ன மொபைல் அதிகமாக நோ டெட் பால் ஓலே அடிச்சிட்டா 4 டெட் பால் அடிச்சிட்டா டெட் பால் ஏ அட்டெண்ட் பண்ணிட்டேன்ல அட்டெண்ட் பண்ண டெட் பால் உங்க உண்டுல சரி விடு சரி ஏல ஒரு கோல் போமாங்க திருப்பி அந்த பாலை ரீ போடு செத்து போன பாலை போய் திருப்பி ரீ போடு அவன் தலையா தலபதி நீ நான் வரே என் கைக்கு நல்லா படுது நம்ம எழுதி தான்டா எழுதி இங்கே படிச்சல இரு பார்ல ஒரு மொபைல் இல்ல இங்க பட்டுச்சா உனக்கு இந்த இடத்துக்கு போடு உனக்கு எங்க பாத்து இங்க இருந்தா இங்க படிச்சுது வைடு அப்படி இப்படி தான் போடுது இப்படிதான் அப்படிதான் அவ்வளவுதான் அப்படிதான் அடிச்சு போடுறான் அவுட்ல கரெக்டா அவுட் அவுட்னா சரி வெளிய கூடாது நீ எனக்கு அப்படி போடு வேலை எக்ஸ்ட்ரா விக்கெட் உண்டுல ஒண்ணே எக்ஸ்ட்ரா விக்கெட் உண்டு மாறு எக்ஸ்ட்ரா விக்கெட் எப்படி இருக்கு நீங்க இப்போ 18க்கு ஒரு விக்கெட் போயிருக்கு எனக்கு எல்பில गाइस விராட் கோலி காண்டி விக்கெட் விட்டுருவோம் இப்போ விராட் கோலி இங்க கால் நடந்துருக்காரு அப்படிங்க பாரு தள்ளி இருந்து போடல இவ்வளவு பக்கம் இருந்து போடுறா சரி போடு உள்ளதான்டா இருக்கேன் கேமராவை கூட பாருங்கடா லூசு என்னடா பண்ணி வச்சிருக்க கேமரா ரெக்கார்ட் ஆகல இன்னும் 8 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஆர்சிபி ஸோ இப்போ வந்து எம்ஐ தான் பேட்டிங் பிடிக்க போறாங்க இப்போ 19 தான் அவங்களுக்கு டார்கெட் அவங்க அடிக்கிறாங்களான்னு பார்த்துடலாம் எங்க இங்கிட்டு தானே இப்படி தானே கரெக்டா அவுட் ஆயிடுவேன் எக்ஸ்ட்ரா விக்கெட் இருக்கலாம் என்ன பண்ண போறான்னு கேட்டேன் இதுல தோக்குறவங்க சிஎஸ்கே கூட விளையாடுறோம் தோக்குறவங்க ஆமா இங்க சேர்ந்து போட்டேன் ஆமா அடிக்கிறாரு கேட்சா இல்ல உண்டாரே 4 பேருக்கு 4
சூரியகுமார் யாதவ் ட்ரையல்ஸா ஃபர்ஸ்ட் அவனுக்கு மட்டும் தான் ட்ரையல் உனக்கு மட்டும் தான் ட்ரையல்ஸ் மற்றவங்களுக்கு ட்ரையல்ஸ் கிடையாது ரெண்டாவது ஆடுறோம் செகண்ட் ஆஃப் ஆஹா அடிக்கிறாங்க ஓடலாம் சீக்கிரம் ஓடலாம் 4/4 ஆமா மரத்துக்கு தண்ணி போகுது 4 8 ரன் அடிச்சாச்சு நீங்க எம்ஐ இப்போ வந்து 11 ரன் அடிக்கும் நான் பண்றேன் பார்க்கலாம் 10 ஓவர்ல 11 ரன் அடிக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டுருக்கான் இன்னும் 9 ஓவர் இருக்கு கேட்ச் பிடிக்கலாம் வாய் பெருக்க இல்ல ஓடலாம் ஓகே ஒரு ரன் கொடுத்துருக்கேன் சரி 9 ரன் இன்னும் 10 ரன் அடிக்கணும் எம்ஐ ஒரு 6 ஒரு 4 முடிஞ்சிரும் கதை அது 6 ரன் காட்டிட்டு பாம்பு வந்துட்டான் அதெல்லாம் இல்ல அவ்வளவுதான் சூப்பர் ஜஸ்ட் மிஸ் நாலாவது பால் ஒரு டாட் வெச்சு குத்திங்க இங்க இப்படி ஓடி எல்லாம் கரெக்ட்டா குச்சிக்குள்ள போட்டுட்டு நான் அடிக்கிறேன் நீ இங்க வா அங்க போய் சொல்ல இங்க வரு இங்க எல்லாம் நீ இப்படி சுத்திட்ட அது அங்க விச்சு அது அங்க அப்படியே கலக்கி நாட்ல பண்ணுவோம் மண்ணுல சார்ல நான் நல்ல டைமிங் கரெக்டா போடல நான் நல்லா இப்படி வச்சிட்டு இப்படி அது மனுஷன்ல டைமிங் கரெக்டா போடல சாரி அன்பே டைமிங் கரெக்டா போடல ஏய் எவ்வளவு ஆட்டா போறான் நோ பால் ஃப்ரீ ஹிட் போயிட்டே கர்ப்பை இது எக்ரிட்ல பாடி சார் கௌதம் சார்ல மிடில் ஃபிங்கர்ல லூஸ் பண்ண ஏல யூடியூப் வீட்டுக்கு போய் பார்க்கணும் புரியுதுன்னு சொல்ல ஃப்ரீ சொல்லிடுங்க ஒரு ரன் உண்டு ஸோ இப்போ 9 ரன் 10 ரன் அடிச்சிருக்காங்க எங்கே ஓடுறாங்க கொய்யு வலிக்குடா மிடில் ஃபிங்கர்ல கரெக்டாக போடுறோம் வெயிட் பண்ணு பைக் வருது வெயிட் பண்ணல அண்ட் இங்கே இப்போ 10 ரன் தான் வேணும் என்ன பண்ண போகிறாங்க ஆத்தி நம்ம வரல 10 ரன் அடிச்சிருக்காங்க அப்போ 9 ரன் பார்ப்போம் இல்லை நாளை இப்போ 5 ஒரு 6 அடிச்சு மேட்ச் முடிஞ்சிருக்கு ஜஸ்ட் மிஸ் ஓல என்ன இங்க விட்டது அவுட் ஆல இங்க விட்டது அவுட் ஆமா சரி எழுதி போகாது நாளை போகும் போடுங்க ஒரு பால் பிடிச்சிட்டி ஏய் எத்தனை ஓடுவ நல்லா பண்ணுவேன் கை வலிக்குதுடா உண்மையில கையில வலிக்குதுடா ஃப்ரீ ஹிட் அடிக்க முடியல கஷ்டம் நீங்க இப்போ 9 ரன் அடிக்கணும் ஒரு விக்கெட் போயிடுச்சு சார் ரொம்ப ஹைட்டா கொடுத்து சூரியகுமார் யாதவ் இப்போ அவுட் ஆயிருக்காரு இப்போ ரியான் வராது ரோஹித் சர்மா வராது வருவாரு சூரியகுமார் நீ நம்ம பெஸ்ட் கேம் விளையாடுறது இப்படி மட்டும் அடிச்சாங்க அகிலேஷ் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு நான் 2 டீமா பிடிச்சாங்க தப்பு பண்ணேன் ஏன்னா அவுட் அப்படி பட் நீ ஓடவே நினைச்சோம்ல இல்ல ரொம்ப பக்கத்துல வந்துட்டல ரீச்சுக்கு அதுக்கு சமமே இல்ல சுத்துறனி சுத்தும் போது அவனுக்கு கேட்ச் கரெக்டா அழுவா மாதிரி போகுது சுத்தாம ஆடு சுத்துறா அவனை இதே ஒரே ஒரு விக்கெட் நம்மள எடுத்துடலாம் அடிக்கிறாரே போறடா போற சுத்தம் அவன் போற 4 இன்னும் 5 ரன் அடிச்சா பின்ன ஆடே கொயின்னு இருக்கு இந்த பேட் 6 இல்ல 4 இப்போ அதுதான் முடிவு பண்ண போகுது ஆமா 6 இல்ல 4 ஏதாவது ஓட வர இப்படி வச்சு அடிச்சா அடிச்சான் கேட்ச் பிடிக்க முடியல நம்ம இப்படி அடிச்சனா அந்த வைப்ரேஷன்
பண்ணிடுவான்ப்பா வீட்டில் கேம் பண்ணலாம் தளபதி பாடுறாங்க எனக்கு ஒரு சிக்ஸ் அடிக்கல தங்கமே தளபதி ஒரு சிக்ஸ் அடிச்சுடா செகண்ட் பால் அதுலேருந்து 10 ரன் வந்தோம் ஒரு சிக்ஸ் காப்பாற்று கரெக்டாக அங்கே தான் வந்திருக்கு 4 பெட்டி சிஎஸ்கே கூட விளையாடு நான் ஒன்றை கூட விட்டுருவேன் அவனை ஓட மாட்டேன் கேமரா வீட்டில் அது பாட்டுக்கு இருக்கட்டும்ல காய்ஸ் இப்போ ஆர்சிபி எம்ஐ கூட தோத்துட்டு 14 ஆர்சிபி மீண்டும் ரிப்பீட் கொடுக்க சிஎஸ்கே விளையாட போறாங்க. சிஎஸ்கே கௌதம் ரெடியாக பார்த்தார்கள், அங்கே பந்து பெருகிட்டு இருக்கார்கள். கைஸ் பாருங்க கௌதம. சரி இப்போ சிஎஸ்கேக்கோ ஆர்சிபிக்கோ ஆர்டர் போடுங்க சிஎஸ்கே சூஸ் டு பேட்டிங். அவன் பவுல் எடுத்துருக்கான் அதான் மறந்தாச்சா. வெயிட் பண்ணு இப்போ நம்ம பேட்டிங் ஆட போகிறோம். என்னது கரெக்டாக இங்கே வருது. வெயிட் உண்டு ட்ரையல்ஸ் ஃபர்ஸ்ட் பால் ட்ரையல்ஸ் ட்ரையல்ஸ் அடிக்கவே மாட்டேன் விட்டுருங்க. வேணாம் நான் தொக்கிட்டேன் அப்போ தான் எனக்கு நல்லா ஆட வரும். போச்சுல அவுட் இல்ல இது எப்படி உள்ள அவுட் உனக்கு எப்படி உள்ள நான் உனக்கு அவுட்டே கொடுக்கலையாங்க அப்படியே விளையாட்டு எனக்கு அவுட் கொடுத்தோம் எனக்கு அன்னைக்கு உள்ள படுத்து
ஓகே கைஸ் இப்போ வந்து போடக்கூடாது போடலாம். இப்போ ஆர்சிபி புடி சிஎஸ்கே செருப்படி. சரி பாத்துடலாம் கைஸ். நீங்க சிஎஸ்கே ஃபேன் இருந்தா லைக் போட்டுருங்க, ஆர்சிபி ஃபேன் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செகண்ட் ஓவர் தேர்ட் பால் எம்ஐயா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? கமெண்ட்ல ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஆமா சிஎஸ்கே சிஎஸ்கேனா எல்லோ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. எம்ஐயா இருந்தீங்கன்னா ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஆர்சிபி இருந்தீங்கன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? அண்ட் இப்போ ஆடலாம். யார் ஜெயிக்கணும்னு பாப்போம். பேட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் எடு. ஓடி இருக்கேன் தெரியுமா? பாப்பால காது போச்சுல. ரீச் வா. கொஞ்சம் பொறுமையா ஆடு. தோனி பேட்டிங்ல சஞ்சு சாம்சன் இல்ல, தல தோனி. ஒருத்தன टमाटे महेंद्र सिंह बदराना அண்ணா புடி புடி பாத்துல இந்த பவுலர் சேஞ்ச் நான் போறேன். அப்படினா 6 தான் நீ. மேட்ச் ஸ்டாப் பண்ணி வலிக்கல ரொம்ப. அண்ட் ஓகே गाइस இப்போ அன்பூசன் வந்து உடுந்துட்டான். இப்போ அதனால இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அவனுக்காண்டி ரெஸ்ட்டுக்காண்டி பாருங்க கால் ஒண்ணுங்க அப்பல காட்டுங்களா வாள. இல்ல வீட்டுக்கு போக முடியாது வாள வலிக்கல. ஆச்சு நீங்க உட்கார்ல. ஆச்சு உட்கார்ல. உட்கார்ல. சும்மா நான் உட்கார்ந்தா போயிரும்ல. அது ஒண்ணு ஆகாதுல. அப்பனா எனக்கு மண்டல கிளாஸ் சுத்தி இருக்கு. நான் உட்கார் ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்ந்துக்கோ. என்ன கிடக்குது பத்தியா? என்னது வளஞ்சி எஸ் மாதிரி இருக்குல. ஆமா கேளையா மண்புழுல. அது மண்புழு மாதிரி இல்லையா? கிட்ட இது என்னது? ஐயோ ஆமா மண்புழு மாதிரி இருக்கு. மண்புழு உட்கார். ஓகே गाइस இப்போ அன்பூசனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி ஆயிருந்தனால நான் ஒரு 5 மினிட்ஸ் மேட்ச் பிரேக் போயிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வர இப்போ ரோட் பாக்ஸ் கேம்ஸும் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு கூட விரைவில் நானும் இவனும் வந்து விளையாடுவோம். இவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுப்பேங்க. ஆமாம் ஏன்னா இவன் இப்போ நீ எத்தனை சீல இருக்கு? நான் செகண்ட் சீல. இப்போ இவன் செகண்ட் சீல இருக்கான். நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சீல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? 61ல இருக்கான். 61 இல்ல 45ல 16 கிளாஸ்ல உருட்டிட்டு நடந்துருக்கு. அது வந்து கோலிஸோட 3970. நான் இப்போ சொல்றது 390. ஸோ இப்போ அதில் வந்து 45 தான் இருக்கேன். சரியா கௌஷிக்கோட கிரிமினல் ஐடி அடக்கல. கிரிமினல் ஐடி தேர்ட் சி. அது எனக்கு கிடச்சிருச்சு. அடியோ படி சூப்பரி. எப்படி தெரியுமா கூகுளில் போய் ஏதாவது யூசர் நேம் என்னாச்சு பாஸ்வேர்டு சொல்லிட்டேன். என்னாச்சு அன்பே? வாங்க ஓ ஓகே இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ரோப்ளாக்ஸ் வீடியோஸும் வர ஆரம்பிக்கும் கிரிக்கெட் விளாக்ஸோட. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து நம்ம சண்டே நாங்கள் 3 பேர் திரும்ப உங்களுக்கு கேட்கலாம். சண்டே நம்ம டெய்லி எப்பவுமே கிரிக்கெட் தான் ஆடும். அபுல் சஞ்சித்லாம் சொல்லல. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஃப்ரைடே வரைக்கும் அபுல் காசிம் சஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் விளாக்ஸ் நடக்கும் கைஸ். அப்படி நடக்கும். அதையும் நாங்கள் போடுவோம். ரோப்ளாக்ஸ் வீடியோவும் போடுவோம். சண்டே ஆமாம் ஃபுட் விளாக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் சண்டே வந்து கிரிக்கெட் விளாக்ஸும் ஃபுட் விளாக்ஸும் ரெண்டுமே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எபிசோட் வந்துட்டே இருக்கும் இந்த ஃபயர் பாய்ஸ்லேருந்து. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது இன்னும் நாங்கள் வீடியோலாம் முடிக்கல. அப்போ தானே சொல்லுவாங்க என்ன. ஸோ நாங்கள் இன்னும் வீடியோ முடிக்கல. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் தான். சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான தரமான வீடியோ நாளைக்கு உங்களுக்காண்டி அப்லோட் ஆகும். ஸோ ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.